அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி பிரெஞ்சில் வந்து த்ருவா மார்ஸ் மில் வேசிஸ், ஆங்கிலத்தில் 3rd March 2026. அன்னை வழி பிரெஞ்சு கற்றுக்கொள்வது அன்னையின் அருள்வாக்கு அமைதியை பற்றி. La vaste paix et le calme sont là. Prie pour que tu t'ouvres à eux et les reçois. 11 septembre 1937. La vaste paix அப்படின்னு சொன்னா பெரிய பேர் அமைதி, அகண்ட அமைதின்னு சொல்லலாம். இல்ல கால்ம், நம்ம தமிழ்ல கால்ம் பேர் ரெண்டுக்குமே அமைதின்னு சொல்லுவோம். சாந்தம்ங்கிற வேர்டு சொல் பயன்படுத்தலாம். சோ அப்படின்னா ARER லா, உள்ளது அங்கே அப்படிங்கிற பொருள் எல்லாம் வரும். அப்போ இந்த அகன்ற அமைதியும் சாந்தமும் இருக்கின்றன. எப்படி இருக்குன்னா பிரேனா பிஆர்இ மேல அது மாதிரி சிர்கம்ஃப்ளெக்ஸ்னு பேரு. ரெண்டு இருக்கனால எஸ் போட்டு ப்ளூரலும் போட்டுருக்காங்க. இங்கிலீஷ்ல ரெடிங்கிறதுக்கு வந்து இந்த சொல்லணும் போயிடும். ரெடியில வந்து ப்ளூரல்லாம் கிடையாது, அட்ஜெக்டிவ்ல ப்ளூரல் கிடையாது. ஆனா பிரெஞ்சுல அட்ஜெக்டிவ்லயும் எல்லாம் ப்ளூரல் உண்டு, கலந்துறாதீங்க. தமிழ்ல நல்ல புது சொல், நல்ல சொல் என்னன்னா அணியம் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. அது வந்து ஒரு சிலருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆயத்தம், பொதுவா வெளிப்படையா பொது இது வந்து தயாருங்கிற ஹிந்தி வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நான் தயாராயிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் வந்து நான் ரெடி ஆயிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நல்ல தமிழ் சொல் அணியம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ப்ரே பூர்க்க ஃபார் தட், தியூனா நீ, தூவு ஊவுங்கிறது ஊவுன்னு ஓப்பன் ஆகுது, திறந்துரு, நீ அதற்காக திறந்துரு. ஃபார் தெம்னு இருக்கும். EUXனா தெம்னு இங்கிலீஷ், அவைகளுக்கு நீ உன்னை திறந்துரு. லே ரெஸ்வா, இது இங்கிலீஷ்ல ரிசீவ் தெம் அப்படின்னு வரும். இந்த LES வந்து தெம்னு வரும். அந்த ரெஸ்வானா அதை பெற்றுக்கொள். தமிழ்ல வந்து நீ அதை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்ற, நீ அவற்றை பெற்றுக்கொள் அப்படிங்கிறது தான் தமிழ்ல இருக்க அதே ஸ்ட்ரக்சர் தான் பிரெஞ்சுல இருக்கு. நான் பல தடவை அதே மாதிரி கூட நீ உன்னை திறந்திரைத்திரு அப்படிங்கிறது தான் தமிழ்லையும் சொல்றோம். அதே ஸ்ட்ரக்சர் பிரெஞ்சுல இருக்குங்கிறது மறந்துடாதீங்க. La vaste paix et le calme sont là. Prie pour que tu t'ouvres à eux et les reçois. 11 செப்டம்பர் 1937. இத வந்து ஆங்கிலத்துல பார்ப்போம். வசனமா படிச்சிருங்க. The vast peace and the calm are there, ready for you to open to them and receive them. 11th September 1937. பாக்கியலட்சுமி அம்மா, நீங்க தமிழ்ல படிங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, நான் இங்கே கூட எடுத்துறேன். படிங்க பாக்கியலட்சுமி அம்மா, இருக்கீங்களா? ஓகே, பவானிமா நீங்க படிங்க. பரந்த அமைதியும் சாந்தியும் நிலவுகிறது. நீங்கள் அவைகளை பெற அணியமாக இருக்கிறீர்கள். அணியம் ஆயத்தம், செப்டம்பர் 11, 1937. இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத விட இது வந்து பாருங்க, the vast peace and the calm are there, ready for you to open to them and receive them. அப்ப அவைகள் அணியமாக இருக்கின்றனன்னு சொன்னா நல்லா இருக்கும் படுகிறது. அவைகள், நீங்கள் அவைகள் வந்து அவைகள் அணியமாக இருக்கின்றன, நீங்கள் அவைகளை பெற அவைகள் அணியமாக இருக்கின்றன அப்படிங்கிறத நல்லா இருக்கும் எனக்கு. ஓகே, இப்ப வந்து இதோட நிறைவு செய்கிறேன். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.